பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 3:27 பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 3:27. யோவானுடைய சீசர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் என்றான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவனும் கிறிஸ்துவினுடைய சாட்சியை பெற்றவனும் கிறிஸ்துவினுடைய ஜனமும், அதாவது கர்த்தருடைய ஜனத்திற்கும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுக்கும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுக்கு பிரியமான நோவாவுக்கு தான் கர்த்தர் பேழையை கொடுத்தார். ஆபிரகாமை கொண்டுதான் தன்னுடைய வம்சத்தை ஆரம்பித்தார். ஈசாக்கு தோண்டிய இடத்திலெல்லாம் தண்ணீர் வந்தது. அவன் வறட்சி காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை 100 மடங்கு அறுவடை செய்ய வைத்தார். யாக்கோபைத்தான் பெருகச் செய்தார். யாக்கோபின் புத்திரர்களில் யோசேப்பை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு எகிப்துக்கு கொண்டு சென்று அவனை கொண்டுதான் தன்னுடைய ஜனத்தை எகிப்து தேசத்தில் பெருகச் செய்து ஆசீர்வதித்தார். ஒரே தேசத்தில், ஒரே நாட்டில், ஒரே ஊரில் இருந்த எகிப்தியர்களுக்கும் தன்னுடைய ஜனத்திற்கும் வித்தியாசத்தை காட்டினார். மோசேக்கு தான் முட்செடியில் தரிசனமானார். தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை தன்னுடைய ஜனங்களுக்காகத்தான் பிளந்தார். தன்னுடைய ஜனங்களுக்காக பிளந்த செங்கடலை எகிப்தியர்கள் உள்ளே வந்து நுழைந்து கர்த்தர் செய்த அதிசயத்தை அனுபவிக்க நினைத்தவர்களை, தன்னுடைய ஜனங்களை அழிக்க நினைத்தவர்களை அங்கேயே செங்கடலை கொண்டு மூடி போட்டு மூழ்கடித்தார். தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரையும் மற்ற எவருக்கும் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு பரத்திலிருந்து மட்டுமே கர்த்தரால் கொடுக்க முடியும், கொடுத்தார். இவர்கள் சிறு கூட்டங்களாக இருந்தாலும், சிறு ஜனங்களாக இருந்தாலும் பெரிய பகைவர்களோடு மோதி வெற்றியை கண்டார்கள். அந்த அசுர பலத்தை பரத்திலிருந்து கர்த்தர் தான் கொடுத்தார். கோலியாத்தை வீழ்த்ததான் தாவீதை கொண்டு வந்தார். சாலமோனுக்கு தான் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்குத்தான் காகங்கள் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்தது. இப்படியாக மனுஷரால் கொடுக்க முடியாதவைகளை கர்த்தர் கொடுத்தவைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக சாத்தான் மலையின் உச்சியிலிருந்து தேசம் முழுவதையும் காட்டிய போது, நீ என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்ற போது அவன் கொடுத்ததை இயேசு ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று புதிய ஏற்பாடு இல்லை, நாம் இல்லை. அவர் தன்னுடைய ஒரே பேரான சொந்த குமாரனை நமக்கு கொடுத்ததால் தான் நாம் இன்று இருக்கிறோம். அதனால் தான் நாம் பல நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சாட்சியை பெற்றவர்களுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் கொடுத்தால் ஒழிய வேறு எதையும் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. அவர் கொடுப்பதில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும். எனவே கர்த்தருடையவன் சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, மகிழ்ச்சியோடு வாழ்கிறான் என்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அது அவரிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்டான் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் நமக்குள் போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, இருமாப்பு இருக்காது, துரோகம் இருக்காது. எதையும் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், வாஞ்சை, விருப்பம், ஏக்கம் நமக்குள் இருக்கும். அதுவே நம்மை தேவ சமூகத்துக்கு கொண்டு சென்று நம்முடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற வைத்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வாதமாக வாழ வைக்கும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்ற உம்முடைய வார்த்தையை எங்கள் மனதில் நிலைநிறுத்தி எங்களுடைய கண்களும் இருதயமும் உம்மையே நோக்கி பார்த்து
உம்மிடத்திலிருந்து வருகிறவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு என்னென்ன நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க சித்தமாய் இருக்கிறீரோ அவைகளை எங்களுக்கு கொடுத்து அவற்றின் மூலமாக நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை கடக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.